அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் நிறுத்தம் மற்றும் பதட்டத்தை தணிக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆகியன கையெழுத்திடப்பட்டதை ஈரானுடைய முன்னாள் ஜனாதிபதி ஹசன் ரொஹானி அவர்கள் வரவேற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தன்னுடைய சமூக வலைப்பக்கத்தில் அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். இந்த ஒப்பந்தத்துக்கு பின்னர் உலகின் எந்த மூலையில் வாழும் ஒவ்வொரு ஈரானியரும் தங்களுடைய ஈரானிய அடையாளத்தை பெருமையுடன் உணர்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்தோடு ஈரான் தலைமையகம் உறுதியுடனும் விவேகத்துடனும் நாட்டின் ஒற்றுமையை பாதுகாத்திருப்பதாகவும் ஆயுதப்படைகள் எதிரிகளுக்கு ராணுவ தோல்வியின் கசப்பான உணர்வை ஏற்படுத்தி இருப்பதாகவும் ஹசன் ரொஹானி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இதே நேரத்தில் ஆரம்ப ஒப்பந்தத்தின் மூலமாக கிடைத்த சாதனைகளை பாதுகாப்பது அவசியமானது என்றும் எதிர்காலத்தில் எதிரிகளின் சதித்திட்டங்கள் மற்றும் வாக்குறுதி மீறல்களுக்கு எதிராக மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். அதே நேரத்தில் ஒப்பந்தத்தில் ஈரானின் அண்டை நாடுகளும் பங்கேற்று உத்தரவாதம் வழங்குவதன் மூலம் பலனடைய முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். 2013 ஆண்டிலிருந்து 2021 ஆண்டு வரை ஈரானுடைய ஜனாதிபதியாக பதவி வைத்த ரொஹானி அவர்கள் 2015 ஆண்டு அமெரிக்காவுடன் கையெழுத்தான அணுசக்தி ஒப்பந்தத்தை முன்னெடுத்த முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய ஒருவராக கருதப்படுகிறார். தற்போது ஈரானின் அரசியலமைப்பில் மிதவாத குரலாக அவர் பார்க்கப்படுகின்றார். இதற்கிடையில் தெற்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் தொடர்வதாகவும் அங்கு இடம்பெற்ற தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கின்றது. அமெரிக்கா ஈரான் இடைக்கால ஒப்பந்தத்தில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வரும் அம்சம் இடம்பெற்றிருந்தாலும் பிராந்திய பதட்டம் என்பது தொடர்வதாகத்தான் இந்த செய்தியின் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. லெபனானில் தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்றிருப்பது இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திட்டதன் பின்னர் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு அசாதாரண சூழ்நிலையாக பார்க்கப்படுகின்றது.